ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். அடுத்ததான் மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிப்டி வந்து 29 பாயிண்ட் மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி 99 பாயிண்ட் பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததான் கோல்ட பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 375 ரூபாய் விழுந்து 11,075 ரூபாயில இருக்கு. 22 கேரட் கோல்டு. 24 கேரட் கோல்டு வந்துட்டு 12,082 ரூபாயில இருக்கு. 9,200 ரூபாயில வந்துட்டு 18 கிராம் கேரட் கோல்டு இருக்கு. அதே மாதிரி சில்வரும் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 5 ரூபாய் விழுந்து 165 ரூபாயில இருக்கு சில்வர். அடுத்ததா ட்ரம்ப் வந்துட்டு சைனா மேல நவம்பர் 1ல இருந்து 150% டேரிஃப் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனா இது எப்படி போகும்னு தெரியாது. அவர் வந்துட்டு டெய்லி ஒன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. சோ அதனால நவம்பர் 1ஆம் தேதி வந்தாதான் என்னன்னு தெரியும் நமக்கு. சோ நவம்பர் 1 வரையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு, அதை பார்த்தரலாம். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்துட்டு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இதோட பிபிஐ ரேஷியோ வந்து 3.2ல இருக்கு. சோ அதனால இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இது ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு, அந்த ரிசல்ட்டை பார்த்தரலாம். இயர் ஆன் இயர் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு 9% விழுந்திருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்துட்டு 0.7ல இருக்கு. இது இல்லாம வந்துட்டு பிளாக்ஸ்டன் 6,196 கோடி வந்துட்டு இதுல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 10% வந்துட்டு ஷேர் அவங்க ஹோல்ட் பண்ற மாதிரி வரும். இவங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றதுனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரை வந்துட்டு நாமினேட் பண்ற ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இருக்கிறதுனால வந்துட்டு கம்பெனி நல்லா தான் க்ரோ ஆயிட்டு இருக்கு. சோ ப்ராஃபிட் விழுந்தாலும் வந்துட்டு நம்ம கம்பெனி நல்ல பாதையில போயிட்டு இருக்கு. சோ அதனால இந்த ஸ்டாக் வந்து 200 ரூபாய் கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரியே தான் ஒன்பக் பிங்கர்ஸ் வந்துட்டு நாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் ஆர்பிஎல் பேங்க்ல வந்துட்டு எமிரேட்ஸ் என்பிடி வந்துட்டு ஒரு மெஜாரிட்டி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் ரஷ்யா கம்பெனியோட ரான்சாப்ஸ் மேல வந்துட்டு சாங்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுனால ரிலையன்ஸுக்கு கொஞ்சம் பெரிய ஐடியா இருக்கு. ஏன்னா ரிலையன்ஸ் வந்துட்டு ரோன்சாப் கம்பெனி கிட்ட இருந்து தான் 5,000 பேரல் பர் டே வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால இந்த சாங்ஷன்னால வந்துட்டு அவங்க அந்த டீலை வந்து கேன்சல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த டீலை கேன்சல் பண்ணதுனால அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட் வந்திருக்கு, அதை பார்த்தரலாம். ப்ராஃபிட் வந்துட்டு செகண்ட் குவார்டர்ல டபுள் த மடங்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தோம்னா 111% வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் பார்த்தோம்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஷ் ப்ராஃபிட் வந்துட்டு 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 26% வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 1,004 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட பிஇ பார்த்தோம்னா 75ல இருக்கு. ஸோ அதனால இது அந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததா லென்ஸ்கார்ட் ஐபிஓ வந்திருக்கு, அந்த டீடைல் என்னன்றதை பார்த்துடலாம். அவங்களோட சி சைஸ் பார்த்தோம்னா 7,278 கோடி வந்து அவங்க மார்க்கெட்ல ரைஸ் பண்றாங்க. இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தோம்னா 382 ரூபாயில இருந்து 402 ரூபாய் வரையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓ வந்துட்டு 31ஆம் தேதி ஓபன் ஆகி நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வரையும் ஐபிஓ ஓபன்ல இருக்கு. அலாட்மெண்ட் வந்து 6ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்டிங் வந்து 10ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓட கிரேமர் பிரீமியம்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் என்னன்னு. இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.